பரவாயில்லம்மா, 60,000 ரூபாய்க்கு என்ன வருதோ அது கொடுத்தா போதும். இப்போதைக்கு உங்க கையில எவ்வளவு இருக்கோ அதை கொடுங்க. அடுத்து 1 மாசமோ 2 மாசமோ மிச்ச காசு உங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். உங்க பொண்ணுக்கு ஆசையா சீர் செய்றீங்க, அதை எடுத்து கொண்டு போய் உங்க பொண்ணு கிட்ட கொடுக்கணுமே தவிர திருப்பி எங்ககிட்டயே கொடுத்தா எப்படி? ரொம்ப நன்றிமா. கல்யாணம் நடந்தா எவ்வளவு வேணா செலவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறவங்க மத்தியில நீ நல்ல மனசுக்காரியா இருக்கியேம்மா. கூடையில 10 பாத்திரம் இருந்தா அதுல 2 பாத்திரம் ஒடுங்கின பாத்திரமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தொழில் பண்ற பாதி பேரு பணத்துக்காக பண்ணலாம். ஆனா நான் அப்படி இல்ல. நம்ம கடைக்கு வரவங்க என்ன வாங்கணும்னு யோசிக்கணுமே தவிர எவ்வளவுக்கு வாங்கணும்னு யோசிக்கவே கூடாது. 4 பேர் நம்மள மதிக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க குணத்துக்காக இருக்கணுமே தவிர நம்ம கிட்ட இருக்க பணத்துக்காக இருக்கவே கூடாது. உங்களுக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்குன்னு தானே சொன்னீங்க? அந்த 2 பொண்ணு கல்யாணம் ஆகும் போதும் நம்ம கடையில வந்துதான் சீர்வரிசை எடுக்கணும். புரிஞ்சுதா? கண்டிப்பா வரேம்மா.